அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். இந்த காலை நேரம் சூரிய வெளிச்சம், இதமான காற்று, இதமான வெயில், காலையில் ஒரு 8:30 மணி வரைக்கும் அப்படி சொல்லலாமா? இல்லை இப்போல்லாம் 7 மணிக்கே அப்படி சுள்ளுன்னு ஆரம்பிச்சிருது. இருந்தால் கூட சூரியன் உதிக்கிற நேரத்தில் அது கொஞ்சம் இதமாக தான் இருக்கும். அது உதிக்கிறப்பவே 12 மணி வெயில் மாதிரி பட்டையை கலப்பாது. அப்போ இது எல்லாம் நமக்கு உடம்புக்கு கொஞ்சம் சுகம் தருகிறது, மனம் இதையெல்லாம் விரும்புகிறது, இனிமையாக இருக்கிறது. இது இயற்கை நமக்கு தந்திருப்பதுன்றதையும் தாண்டி மனிதர்களிலும் இதே மாதிரி இதமான காற்று போன்றவர்கள், தவிக்கிற வாய்க்கு ஒரு மிடறு தண்ணீர் போன்றவர்கள், சுகமான கீதத்தை போல மனதுக்கு நிம்மதி அளிக்கிறவர்கள், மனிதர்கள்லையும் இப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க. நான் ஒரு 3 கேள்வி கேட்குறேன். கண்டிப்பாக பெரும்பாலான பேருக்கு பதில் உடனடியாக ஞாபகம் வராது. வந்ததுன்னா நீங்கள் பெரிய ஆளுன்னு வச்சுக்கிங்களேன். ஆனால் பெரும்பாலான பேருக்கு இந்த 3 கேள்விக்கு பதில் தெரியாது. 1, 3 உலக அழகிகளினுடைய பெயர் 2020க்கு முன்பு தேர்ந்தெடுக்கப்பட்ட 3 உலக அழகிகளினுடைய பெயர் சொல்லுங்கள். சொல்ல வேணாம், நீங்கள் மனசுக்குள்ளே பதில் தெரியுதா பார்த்துக்குங்க. இருங்க, இது முதல் கேள்வி, நீங்கள் உடனே பதில் யோசிக்கக்கூடாது. 2வது, 3 உலகத்தின் பெரும் பணக்காரர்கள். அடுத்தது, மகத்தான அறிவியல் கண்டுபிடிப்பு செய்த 3 அறிவியல் மேதைகள். இதெல்லாம் எந்தெந்த வருஷம், என்னென்ன கண்டுபிடிப்பு, அது எப்படி பயன்படுது, இந்த டீட்டெயிலாமும் எனக்கு சொல்லணும். சும்மா பேர் சொன்னீங்கன்னா போதாது. ஐன்ஸ்டீன், தாமஸ் ஆல்வா எடிசன், சும்மா பேர்லாம் சொல்லிட்டக்கூடாது. அந்தந்த ஐட்டத்தோடு எனக்கு விளக்கணும். சரி, ஞாபகம் வருதா? உங்களுக்கு வந்ததுன்னா நீங்கள் ஜிகேல பெரிய ஆள் தான், ஜென்ரல் நாலேஜில். சரி, பெரும்பாலான பேருக்கு வராது. ஆனால் இப்போ நான் இன்னொரு 3 கேள்வி கேட்குறேங்க. இந்த 3 கேள்வி கண்டிப்பாக உங்களுக்கு பதில் வரும், உங்களுக்கு உடனடியாக ஞாபகம் வரும். உங்கள் மனசுக்கு பிடிச்ச உங்கள் பள்ளிக்கூட ஆசிரியர் யார்? அது டீச்சராக இருக்கலாம் அல்லது சாராக இருக்கலாம், அப்படி தானே சொல்லணும். ஆண்களாக இருந்தால் சார் அப்படிம்போம், நம்ம தமிழ்நாட்டில் அப்படி ஒரு வழக்கம். அதே அவங்க ஒரு பெண் ஆசிரியையாக இருந்தால் மேடம் அப்படிம்போம், டீச்சர் அப்படிம்போம். அது யாருன்னு கேட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு அவங்க முகம் கண்முன்பாக வரும். நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த நேரத்தில் உங்களுக்கு ஆறுதல் வார்த்தைகள் சொல்லி உங்களுக்கு என்ன தேவையோ அதை தந்தவர்கள் ஒரு 3 பேர் கண்டிப்பாக இந்நேரம் ஞாபகம் வந்திருக்கும். உங்களுடைய இன்ப துன்பங்களில் உங்களுக்காக உடனடியாக வந்து பங்கு பெறுகிற உங்கள் உறவினர், இதுவும் உடனடியாக ஞாபகம் வரும். இப்போ பாருங்கள், முதல்ல ஒரு 3 பேரை பற்றி நான் சொன்னனே, உலகத்தின் பெரும் பணக்காரர்கள், அழகிகள், அறிவியல் மேதைகள், இது எல்லாருக்கும் தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு வகையில் அவங்க நம்முடைய கவனத்தை அப்பொழுது கவர்ந்திருப்பார்கள். அதோடு முடிஞ்சு போச்சுங்க. ஆனால் இந்த 3 பேர் மட்டும் நமக்கு மூச்சு காற்று மாதிரி, காலை நேர தென்றல் மாதிரி, சூரிய வெளிச்சம் மாதிரி. இது இல்லாமல் நம்முடைய வாழ்வு இல்லை. மூச்சு காற்று இல்லாமல் நம்முடைய வாழ்வு இருக்கிறதா? சூரிய வெளிச்சம்னு ஒன்று வரலன்னா இந்த பூமி பொழுது விடியுமா? அதே மாதிரி தான் இந்த மனிதர்கள் எல்லாம். உலகத்தில் பெரும் பணக்காரர் பில்கேட்ஸ், அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை, ரொம்ப அருமையான சம்பவம். அவர் தொடக்க காலத்தில் எங்கே பணியாற்றிக்கிட்டு இருந்தாரோ அங்கே அவருக்கு வேலை போயிடுச்சு. கடுமையான வறுமையில் இருக்கிறார். வறுமைன்னு இல்லை, ஒரு பொருளாதார சிக்கலில் இருக்கிறார். அவருக்கு தினம் செய்தித்தாள் படிக்கிற ஒரு வழக்கம் ஒன்று உண்டு. கையிலையோ காசு இல்லை, தொடக்க காலகட்டம் தான், பிற்காலத்தில் தான் பெரிய அளவில் வந்துட்டார். தொடக்க காலகட்டம், கையில் காசு இல்லைன்றப்போ அந்த இளம் பருவத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு ஆப்பிரிக்க இளைஞர், அந்த ஆப்பிரிக்க இளைஞர் செய்தித்தாள்களை எல்லாம் விற்பனை செய்கிறார். இந்த பில்கேட்ஸ் போய் அவர்கிட்ட கேட்குறார், தம்பி எனக்கு ஒரு நியூஸ் பேப்பர் தரீங்களா அப்படின்னு. படிச்சுட்டு தரேன் அப்படின்னு. படிச்சுட்டு தரத்துக்கெலாம் இல்லை, இது விற்பனைக்கு தான் அப்படிங்கிறார். எனக்கு கொடுப்பா, என்கிட்ட நியூஸ் பேப்பர் வாங்குறதுக்கு கையில் காசு இல்லை அப்படின்னு தயங்கி வெக்கத்தோடு சொல்கிறார். ஓ அப்படியா அப்படின்னு அந்த தம்பி இந்தா அப்படின்னு கொடுத்துட்றார், இலவசமாக கொடுத்துட்றார். இவர் படித்து முடிச்சிடுறார். அப்புறம் வாழ்க்கை பல்வேறு முகங்களை எல்லாம் காட்டுகிறது. இவர் செல்வ செழிப்போடு மீண்டும் ஒரு முறை அந்த ஏர்போர்ட் வாசலில் தான் அந்த தம்பி விற்றுக்கிட்டு இருக்கிறார். மீண்டும் அங்கே பார்க்குறப்போ ஒரு நியூஸ் பேப்பர் கொடுப்பா அப்படிங்கிறார். அந்த தம்பிக்கு இவர் அடையாளம் தெரியல, இவருக்கு தெரிஞ்சு போச்சு. ஒரு நியூஸ் பேப்பர் கொடுப்பார், அவன் கொடுக்குறான். இவர் $100 கொடுத்தாராம். ஒரு நியூஸ் பேப்பருக்கு $100. அவன் அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சிட்டான். என்னங்க இது அப்படின்னு. உனக்கு என்ன தெரியாதுப்பா,
ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், நான் கையில் காசே இல்லாமல் உங்ககிட்ட கேட்டேன், நீ எனக்கு இலவசமாக ஒரு செய்தித்தாள் கொடுத்த, அது தந்த மனநிறைவு மகிழ்ச்சி அன்னைக்கு அது எவ்வளவு தேவைப்பட்டதுன்னு எனக்கு தான் தெரியும். அதை நான் ஈடுகட்ட வேண்டும். இன்றைக்கி நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன், உனக்கு அதை தரணுன்றதுக்காகத்தான், அன்றைக்கு நீ செஞ்ச உதவிக்கு ஈடுகட்டணுன்றதுக்காக தான் $100 அப்படின்ன உடனே எனக்கு வேண்டாம் நான் ஆவேன். ஏன்பா, அன்றைக்கி நீங்கள் வறுமையில் இருந்தீங்க, அப்போ இது விலை மதிப்பில்லாத ஒன்றாக உங்களுக்கு இருந்திருக்கும். அதை இன்றைக்கி உங்களால் முடியுதுன்றதுக்காக $100 கொடுத்து எப்படிங்க ஈடுகட்ட முடியும்? அந்த நினைவு உங்கள் மனதில் இருந்தால் அதுவே எனக்கு போதுன்ட்டு போனானா. சில விஷயங்களை பணத்தினால் ஈடுகட்டிவிட முடியாது. நன்றி உணர்ச்சியும் நாம் அதை இன்னொருவருக்கு செய்வதன் மூலமாகவும் தான் ஈடுகட்ட முடியும். உங்கள் அன்புக்குரியவர்கள், நெருக்கமானவர்கள் உங்களிடத்தில் காட்டிய அன்பை நீங்கள் இன்னும் சில பேருக்கு காட்டுவது தான் அவர்களிடம் இருந்து நாம் கற்க வேண்டிய பாடம். நாம் யாருக்காவது சூரிய வெளிச்சமாகவும் காலை நேர தென்றலாகவும் மாறுகிற பொழுதுதான் நம் வாழ்க்கை முழுமையடைகிறது அல்லவா? தினம் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.